அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி வந்து அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான் பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, தெரியாமல் வந்து சாய்ஸை போட்டு லாக் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அன்லாக் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோ. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் டிஎஃப் சென்டர் போங்க. அங்கே போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அன்லாக் பண்ணி விட்ருவாங்க. அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் சாய்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி வந்து டிஎஃப் சென்டரோட லிஸ்ட்டை பார்க்கணுங்கிறத அதில் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்கள் டிஎஃப்சி சென்டரை என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது டிஎன்இயில் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு எந்த சென்டர் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த சென்டரோட கான்டாக்ட் நம்பர் வந்து இதில் நான் போட்டிருக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து இந்த பிடிஎஃப் நான் அப்படி போடுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் டிஎன்இ வெப்சைட்டில் போய் எடுக்க தெரியல அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கன்சர்ன் டிஎஃப்சியில் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.